வணக்கம். மனமெங்கும் ஊடுருவும் மஞ்சள் கண்கள், மனசாட்சியாயிருந்து மருவும் கண்கள். மனமெங்கும் ஊடுருவும் மஞ்சள் கண்கள், மனசாட்சியாயிருந்து மருவும் கண்கள். கனவுள்ளும் நனவுள்ளும் கலந்த கண்கள், கண்ணையர்ந்தால் சுவாசத்தை காக்கும் கண்கள். தினையளவு நன்மையையும் வெறிக்கும் கண்கள், தீமைகளின் நிழல்களையும் எரிக்கும் கண்கள். தனை அறிந்து நம்மை அறிந்து தாங்கும் கண்கள், தயையோடு கண்டிக்கும் தங்க கண்கள். ஒரு குருவினுடைய திருவழிகள் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்சம். நம்முடைய புலன்களிலேயே கூட மிகவும் சக்தி வாய்ந்தவை கண்களும் காதுகளும். முதல்ல கண்கள் தான் இல்லையா, பார்க்கிறோம். அதனால்தான் நமக்கு பார் வாழ்க்கை அமைகிறது இல்லையா. பார்க்கப்படுவதுதான் பார். அது நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிறார், கனவுக்குள்ளே இருக்கிறார், நினைவுகளிலும் இருக்கிறார். நம்முடைய அத்தனை அனுபவங்களின் அடிநாதமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற கண்கள் குருவினுடைய கண்கள். இதை எப்படி விளக்கலாம்? இப்ப லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. லக்ஷ்மினா யார்? நம்முள் இருந்து கொண்டு இடைவிடாமல் இமைக்காமல் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற கண்கள் லக்ஷ்மி. அதுக்குதான் பேர் லக்ஷ்மி. மீன்ஸ் one who is inside us and looking at us always unblinking. அதுதான் லக்ஷ்மி, அதுதான் குரு. இந்த குருவினுடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம பார்க்கும். கண்டிக்கும் கண்கள், கருணை மிகுந்த கண்கள், தண்டிக்கும் கண்கள், தழுவுகின்ற கண்கள், வாஞ்சையான கண்கள், வலிமை தரும் கண்கள், வருத்தம் துடைக்கும் கண்கள், வாழ்க்கை தரும் கண்கள். சொல்லிக்கொண்டே போகலாம் குருவினுடைய கண்களை பற்றி. அது நம்மை முழுக்க பார்க்கும். நமக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கை எப்படி விரியக்கூடும், அதில் எது நேரக்கூடும், அவற்றில் எது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் குருவினுடைய கண்கள். அதனால்தான் கடாட்சம் என்கிறார்கள். குருவுடைய கண்ணுடைய கடாட்சம் நமக்கு தேவை என்கிறார்கள். ஆதிசங்கரர் அம்பிகையை பாடும் பொழுது 1000 கோடி சூரியன்கள் சுழன்று கொண்டிருக்கின்ற அளவுக்கு பேரொளியான உன்னுடைய கண்களில் இந்த அடிமையினுடைய மன இருட்டை விளக்குவதற்கு தேவையான வெளிச்சம் இல்லையா என்று ஒரு கவிஞனுக்கே உரிய ஒரு தொனியில், ஒரு பக்தனுக்கே உரிய நிகழ்ச்சியோடு கேட்கிறார். 1000 கோடி சூரியன்கள் சுழன்று கொண்டிருக்கின்ற பிரகாசம் பொருந்திய உன்னுடைய கண்களில் இந்த அடிமையினுடைய ஒரு துளி மனத்தின் மிக துளியான இருளை அகற்றுவதற்கு போதுமான வெளிச்சம் இல்லையா என்று கேட்கிறார். நான் கேட்பேன், காரிருளை நிலைத்து விட்டால் கவலை இல்லை, நடுவினிலே கவின் மின்னல் சில காட்டி கதவடைத்து விட்டாயே, பேரிருளை மின்னலிட்டு பெரியதாக்கி விட்டாயே, பேதைக்கு கண் சிமிட்டி பெரும்பேதையாக்கினாயே. அப்படி குருவினுடைய கண்கள் மகத்தான சிறப்பு வாய்ந்தவை. சபேசன் என்று ஒரு அடியவர் வருகிறார். பெரியவர் எங்கோ முகாமிட்டிருக்கிறார், வெளியூரில், மகாராஷ்டிரா மாநிலத்தில். பார்த்து விடை பெற்றுக் கொள்ளும் போது, சரி போயிட்டு வா அப்படின்னு இப்படி பார்க்குறார். பார்த்துட்டு அங்கே இந்த ஜல்லி கொட்டி வச்சிருக்கு, கல், இந்த உடைந்த கற்களுக்கு ஜல்லின்னு பேர் இல்லையா, ஜல்லி கொட்டி வச்சிருக்கு. நீ என்ன பண்ற, அதை ஒரு சாக்கு மூட்டையில எடுத்துன்னு போ கார்ல அப்படிங்கிறார். இது எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கு, அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு நீ கிளம்பும் போது ஊருக்கு தானே போறப்போ, கார்ல தானே போற, ஆமா ஆமா, அதை ஒரு சாக்கு மூட்டையில அந்த ஜல்லியை போட்டு கட்டி எடுத்துன்னு போ, நன்னா கட்டி எடுத்துன்னு போகிறாரு. அவருக்கு புரியல. சரி, எதற்கு புரியணும்? உன்னுடைய குரு சொன்னதை செய்யணும், செஞ்சா அப்புறம் புரியும். புரியலன்னா கூட அது செஞ்சாக வேண்டும், அவ்வளவுதான். எப்பொழுது புரிகிறதோ, புரிய வேண்டுமோ அப்பொழுது அது புரியும். எது காண்பிக்கப்படுகிறதோ அதைத்தான் நாம் காண்கிறோம். நாம் காண்பது நம்முடைய திறமையால் அல்ல, நாம் புரிந்து கொள்வது நாம் கற்ற கல்வியால் அல்ல, கருணையினால். குருவின் கருணையினால் தான் நமக்கு எதுவும் தெரிகிறது, புரிகிறது. இப்ப சபேசன் என்ன செய்கிறார்? ஒரு குரு சொன்னபடி ஒரு கோணி பையில, ஒரு சாக்கு பையில இந்த ஜல்லிக்கல்ல வாரி அழகா அதை சீல் பண்ணி எடுத்துட்டு போறார், கார்ல போட்டுட்டு. வழியில அவருடைய கார் மடக்கப்படுகிறது. யாரால்? கொள்ளைக்காரங்க வந்து மடக்குறாங்க காரை ஒரு இரவு நேரத்துல. என்ன இருக்கு, எடுன்றாங்க. எல்லாம் எடுத்து பார்த்தா ஒண்ணு இல்லை. முதல்ல டிக்கே தரன்றாங்க. திறந்தா பிரசாதம் மேலே இருக்கா. பார்த்த மூட்டை, எடுறா அந்த மூட்டையை அப்படிங்கிறாங்க. தூக்க முடியல, அவ்வளவு கனமா இருக்கு. இந்த 2-4 பேரை அந்த மூட்டையை தூக்கிட்டு, இப்ப போ, நீ பரவாயில்ல போ அப்படின்றாங்க, அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒரு புதுவிதமான ஜல்லிக்கட்டு
இல்லை ஒரு ஜல்லியை வந்து மூட்டையில் கட்டி கொண்டு போக சொல்லி கொள்ளையர்களிடமிருந்து தப்பிக்க வைத்தார். இஃப் தே ஹேட் ஆஃபர்ட் ரெசிஸ்டன்ஸ் தே வுட் ஹவ் பீன் அட்டாக்ட் இல்லையா? அந்த மூட்டை அப்படி இல்லை, நான் வேற எல்லாத்தையும் சோதனை போட்டிருப்பாங்க, இருந்திருக்க பணம் போயிருக்கலாம், நகை போயிருக்கலாம், எதுவுமே பறி போகல. என்னமோ அந்த கொள்ளையர்களுடைய மனம் முழுக்க அந்த மூட்டையில தான் இருந்தது. மூட்டையை பார்த்த உடனே வேற எதுவும் பார்க்கல. அண்ட் அவசரம் வேற, பின்னால வண்டிகள் வரும், யாராவது தடுத்துருவாங்க, இல்ல காவல்துறை வரும், அதுக்குள்ள போயிடுறதுக்காக ரொம்ப ஸ்ரத்தையா அவசரமா ரொம்ப பொறுமையா அந்த மூட்டையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. காக்கும் கண்கள், இதுதான் சேஃப்டி செக்யூரிட்டி சொன்னேன், அது காக்கும் கண்கள். இந்த கண்கள் இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க, அவருடைய எப்படியெல்லாம் அவருடைய கண்கள், குருவினுடைய கண்கள் செயல்படுகிறது பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி ரொம்ப கடுமையான விரதத்தை அவர்கள் வந்து அங்க அனுஷ்டிக்கிறார்கள். எங்க குருஜி மகா பிரிவா தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே அவர்களே சமைத்து சாப்பிடுவார்கள், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் முடிஞ்சு, உபவாசம் எல்லாம் முடிந்து, அந்த உபவாச காலம் முடிந்து அவர்களே சமைத்து அவர்கள் சாப்பிடணும். சமைச்சாச்சு, சாப்பிடல. வந்து கேட்குறாங்க, பெரியவர் வந்து நீங்க சாப்பிட்டாச்சோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பெரியவா, நாங்க சாப்பிடல. ஏன்? சமையல் நீங்க சுயம்பாகிகளாச்சே, சமையல் பண்ணலையா? இல்லை பண்ணிட்டோம். பின்ன ஏன் சாப்பிடல? இல்லை சாப்பிட்றதுக்கு இலை கேட்டோம். ஏன் கொடுக்கலையா? கொடுத்தா பெரியவா, அது மந்தார இலை கொடுத்தாங்க. ஏன் மந்தார இலையில சாப்பிட மாட்டேலா? இல்லை பெரியவா, தப்பா நினச்சிக்காதீங்க, நாங்கள் கயாவுக்கு போயிருக்கும்போது, காசிக்கு போயிருக்கும்போது மந்தார இலையை பயன்படுத்துறது இல்லைன்ட்டு அங்கே அதை விட்டுட்டு வந்துட்டோம். ஓஹோ, அப்போ மந்தார இலையிலன்னா வாழை இலையில சாப்பிட வேண்டியதானே? வாழை இலை இல்லைன்னு சொல்லிட்டா பெரியவா. ஓஹோ, வாழை இலை இல்லையா? இப்போ வாழை இலை இல்லைன்னா இன்னைக்கு உபவாசம் தான், அதனால என்ன பெரியவா அப்படின்ட்டா. கம்ப்ளைண்ட் பண்ணல. இலை, அந்த இலை கிடைக்கலன்னா சாப்பிட முடியாது, அவ்வளோதானே, இன்னைக்கு உபவாசம் தான். விறுவிறுன்னு சமையல் கட்டுக்கு போறார். அங்க போனா வாழை இலை கட்டு இருக்கு. கூப்பிட்றா மேனேஜர், என்ன கூப்பிட்டார். ஏன்னா கட்டுக்கட்டா இங்க வாழை இலை இருக்கு. அவன் கேட்டது 2 வாழை இலை. அவங்க உபவாசம் முடிஞ்சு என்ன பார்க்க வந்து விரதம் முடிச்சு அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு 2 இலை உங்களுக்கு கொடுக்க முடியாதா? இந்த மேனேஜர்கிட்ட சொல்ற, இந்த மடம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கங்கட்டார். இந்தா அந்த மடம் நீயே வச்சுக்கோ அப்படின்னா. அப்புறம் பதறி போய் கையில காலில் வந்து இந்த மாதிரி மன்னிச்சுக்குங்க, இனிமே செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தையினுடைய கடுமையை. இந்தவங்க உங்க மடம் நீங்களே வச்சுக்கோங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தன்னை பார்க்க வந்த அடியவர்கள் சரியாக மதிக்கப்படவில்லை என்றால் அவருக்கு சினம் வருகிறது இல்லையா? ஒரு ஞானி, ஒரு யோகி, புலன்களை கடந்த ஒரு தியாகி, அவருக்கு சினம் வந்ததுன்னா தாங்க முடியாது. சின்ன அதில் ஒரு லெவல் லேசன் தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. அதில் ருத்ராவேசம் வந்துன்னா நம்ம தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க, கண்கள் எப்படி காத்திருக்கு. நேரம் போயிட்டார், கிச்சனுக்கு போயிட்டாரு, பார்த்தாரு, இலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். முதல்ல ஜல்லி கொடுத்து காப்பாற்றினார் வரப்போகிறதை அறிந்து. இன்னொன்று, இவருடைய இக்கட்டான நிலைமையை புரிந்து கொண்டு உள்ள போய் ஒன்று பார்த்தார். இன்னொன்று பாருங்க, 3வது நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு விஐபி வராருங்க, பேரெல்லாம் வேண்டாம், பெரிய பிரமுகர் ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து அவர் வந்து நிற்கும்போது சரி அப்படிங்கிறாரு. இந்த பக்கத்தில் இருக்கிறவர் வந்து மேனேஜரோ இல்லை அவருடைய உதவியாளரோ, நீங்கள் அவருக்கு பிரசாதம் கொடுங்க பெரியவா, அவருக்கு பிரசாதம் கொடுங்க, அவருக்கு பிரசாதம் கொடுங்க. எதுக்குன்னு கேட்குறாரு. பெரியவா எதுக்குன்னும் போது எம்பாரசிங்காக இருக்கு. Because he is a VIP. எதுக்கு? அவர் என்ன பார்க்க வரலையே, காஞ்சிபுரத்தில் புடவை வாங்க வந்திருக்கிறாரு, அவருக்கு நான் எதுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு உள்ள போயிட்டார். அப்போ அந்த விஐபி அவர் உணர்றார், தன்னுடைய தவறை உணர்றார். தப்பு, நம்ம செஞ்சது தப்பு. ஏதோ புடவை வாங்க வந்துட்டு அப்படி எதேச்சியா இவரையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்து அந்த கியூவெல்லாம் அவாய்ட் பண்ணி, பிகாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அந்த கியூவெல்லாம் அவாய்ட் பண்ணி போய் நிற்கிறோம், தப்பு தான் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்படுற கணத்துல பெரிய உள்ளேந்து திரும்பி வர பிரசாதத்தை கொடுக்குறாரு. இதான் குருவினுடைய கண்கள். அந்த திருந்தனம், திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத நெஞ்சங்கள்
வாழ்ந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு கவிஞர் வாலியுடைய பாட்டு வரும். எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க இந்த இந்த இடத்துல. அந்த திருந்திய அந்த கணத்தில் கண்டித்து உள்ளே சென்ற பெரியவர் திரும்பி வந்து அவருக்கு பிரசாதம் கொடுக்கிறார். இது ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இது குருவினுடைய கண்களுடைய காட்சி. இவர் வாங்க வந்து படவை என்ன பார்க்க வரலங்கிறது இந்த காட்சியை பார்க்கிறோம். இன்னொன்னு பாருங்க, இந்த நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். எங்கேயுமே நடந்து தானே போறார், ஒரு இடத்துல தங்கணும். இருக்கிறதுலே ஒரு பாழடைஞ்ச வீடு, இங்கதான் தங்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதை ஒரு சன்னியாசிங்கிற வெளியில தங்கும் பொழுது ஒரு பழைய கோவிலிலோ இல்லை ஒரு பாழடைந்த வீட்டிலோ தான் தங்கணும்னு சாஸ்திரம். நம்ம போய் பங்களாவில் தங்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த பாழடைஞ்சு ரொம்ப மோசமா இருக்கு, இந்த வீட்லயா போய் ஒரு தங்கணுன்ட்டு வந்திருக்கிறவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். கூட வந்திருக்கிறவங்களுக்கு ஐயோ இங்க போய் தங்கணுங்கிறாரு அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்றாங்க. பெரியவருக்கு பூனைன்னா மட்டும் கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா அந்த பூனையுடைய முடி உதிர்ந்தா அதுக்கு இதை பிராயச்சித்தம் பண்ணலாம் தர்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதனால சொல்லி பாக்குறேன், இந்த காட்டு பூனை எல்லாம் இருக்குமா இங்க இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு. அதனுடைய வீடு தானே, நானும் ஒரு ஓரமா படுத்துட்டு போறேன்டா, பரவாயில்ல அப்படின்ட்டாரு. என்னென்னவோ சொன்னாலும் அவர் டிமி கொடுத்துறாரு, இங்கதான் தங்குவேங்கிறார். அப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி பாம்பு இருக்குன்றாங்க, அதெல்லாம் அவர் அச்சுறுத்தாது. முடிஞ்சு அவர் தங்குறார். மறுநாள் சொல்றாரு, இந்த பாரு இந்த வீடு பெரிய மகான்கள் தங்கிய வீடு, போதேந்திராள் தங்கிய இடம்ங்கிறார். அவருடைய பரம்பரையில முன்னோர்கள்ல மிக முக்கியமான துறவிகளில் ஒருவர் போதேந்திராள். எத்தனையோ அருமையான கீர்த்தனைகளை இயற்றி அருளியவர், பக்தி ததும்புகின்ற கீர்த்தனைகளை இயற்றி அருளியவர் அவர். அவரும் அங்க தங்கியிருக்கார். யாருக்கும் அந்த செய்தி தெரியாது. அந்த வீட்டை பார்த்த உடனேயே இதில் மகான்கள் முன்பு தங்கி இருக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக போதேந்திரால் இங்கே தங்கி இருக்கிறார்கள் என்பதை அவரால் பார்க்க முடியும். கண்கள்னா இந்த கண்கள் மட்டும் அல்ல, ஞான கண்கள், திருஷ்டி, காலத்தை தாண்டி பார்க்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய கண்கள், தவ கண்கள், கனல் கண்கள். அதனால்தான் மஞ்சள் கண்கள் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த கண்கள் இருப்பதால் தான் அவர் இந்த மகான்கள் இங்கே தங்கி இருக்கிறார் என்று அவரால் கண்டுகொள்ள முடிந்தது. அங்கேதான் அவர் தங்குகிறார். இப்படி அருமையான நிகழ்ச்சிகளை நாம பார்த்து கொண்டே போகிறோம். இப்பொழுது மீண்டும் அந்த கவிதைக்கு வந்தால் நமக்கு இந்த விஷயம் தெளிவாகும். மனமெங்கும் ஊடுருவும் மஞ்சள் கண்கள், மனசாட்சியாயிருந்து மறுவும் கண்கள், கனவுள்ளும் நனவுள்ளும் கலந்த கண்கள், கண்ணயர்ந்தால் சுவாசத்தை காக்கும் கண்கள். நாம தூங்கும் பொழுது நம்முடைய சுவாசத்துக்கு யார் காவல்? குருவனுடைய கண்கள் தான் காவல். தூங்கையில வாங்கி விட்ட மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலே போச்சும்பாரு சித்தர், இல்லையா? விட்ட மூச்சு திரும்ப உள்ள வர்றதுக்கு எவங்க உத்தரவாதம்? ஒரு குருவினுடைய அருட்கண்கள் தான் உத்தரவாதம். அது அங்கே சுவாசத்தை காப்பதால் தான் நாம் மறுபடி காலையிலே துயில் நீங்கி எழ முடிகிறது நம்மால். தினையளவு நன்மையையும் விரிக்கும் கண்கள், தீமைகளின் நிழல்களையும் எரிக்கும் கண்கள், தனையறிந்து நமையறிந்து தாங்கும் கண்கள், தயையோடு கண்டிக்கும் தங்க கண்கள் என்று சொல்லி இன்று மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியத்தை பார்ப்போம். சுருக்கமாக பேச பழகினால் புத்தியில் தெளிவும் வாக்கில் ஒளியும் ஏற்படும். If we learn to speak less and speak succinctly, there will be clarity in intellect and luster in our speech என்று சொல்கிறார், இல்லையா? சுருக்கமாக பேச பழகணும். இப்போ நம்ம பல பேருக்கு அது வாய்க்கலைங்க, அது வாய்க்கணும். என்னுடைய தந்தையார் அருமையாக ஒரு வாக்கியம் சொல்லுவார், we live in a society where not many are guilty of brevity. படிப்பார், not many are guilty of brevity என்று என்னுடைய தந்தையார் சுவாரஸ்யமாக சொல்வார். இப்போ குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா போதும், அதுவே சொல்லும்படியா இருக்க வேண்டியதில்லை. சொல்லாமலே தெரியணும் ஒருத்தர் குளிச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு பளிச்சுன்னு இருக்கணும். நான் உள்ள போனேன்னா துணியை மாத்தினேன்னா குழாயை திறந்தேன், இவ்வளோ அக்கப்போர் தேவையில்லை அதுக்கு. அதனால சுருக்க சொல்லுதான் என்னுடைய குருநாதர் சொல்லக்கூடிய அருமையான வாக்கியம், ஆம்பிளிஃபை ட்ரூத், சிம்பிளிஃபை ஃபேக்ட்ஸ். சத்தியத்தை வெறித்து சொல், விவரங்களை சுருக்கி சொல். அப்படி சுருங்க சொல்ல கற்க வேண்டும். அது வெளியிலிருந்து வருகின்ற பயிற்சி மட்டுமல்ல, புத்தியிலே தெளிவும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதையும் இத்தனை ரத்தன சுருக்கமாக சொன்னால் போதும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளக்கிக் கொண்டே இருந்தால் விளங்காமல் போய்விடும், சுருங்க சொன்னால் செறிவாக விளங்கும். இதற்கு திருவள்ளுவருடைய திருக்குறளை காட்டிலும் ஆதாரமாக நாம் எதையும் காண்பிக்க தேவையில்லை. பிரம்மசூத்திரத்தை காட்டிலோ இல்ல பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம், இப்படி பல ஔவையாருடைய ஆத்திச்சுடியோ இது போதும்.
அரண் செய்ய விரும்பு என்று சொன்னால் போதும், விரித்து சொல்லிக்கொண்டே இருக்க தேவையில்லை. எனவே நாம் சுருக்கமாக பேச பழகிக் கொள்வோம். நம்முடைய புத்தியில் தெளிவு நேரட்டும், நம்முடைய வாக்கு ஒளி பொருந்தியதா இருக்கட்டும். அப்பொழுதுதான் சொல்பவர்க்கும் இதமாக இருக்கும், கேட்பவர்க்கும் இதமாக இருக்கும். சுருங்கச் சொல்லி விளங்க வைத்த குருவின் திருவடியை பணிந்து அவர் கண்களே நமக்கு காவல் என்பதை அறிந்து நாம் வாழ்வாங்கு வாழ்வோமாக. வணக்கம்.